மனோஜ் எதுக்கு கதவு தட்டின? மனோஜ் கொஞ்சம் பாடாதீங்க, கேட்க முடியல. எது குத்துற மாதிரி இருக்கு. அப்படியே பாடணும்னாலும் மெதுவா பாடு. நான் பாடுறது நல்லா இல்லையா? இல்ல இல்ல, அதுக்கு பேர் தான் ஸ்ருதி. எவன் அந்த பேர் தெரியுமா என்ன? சரி, நான் வேற பாட்டு பாட்டுமா? ஃபர்ஸ்ட் டைம் உன்னை எப்படி பார்த்தோம் எனக்குள்ள லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் வந்த மாதிரி இருக்கு. நம்மளது என்ன இப்பவே எனக்குள்ள ஒரு சேஞ்ச் வந்தது. அந்த சேஞ்ச் இப்ப நீங்க வரல. இன்னைக்கு அது அதிகமா இருக்கு. இந்த பூக்களுக்கு நடுவுல இருக்கிற பூந்தோட்டம் எல்லாம் பேசுற ஒரு கவிதை முன்னாடி நிக்குது. என்கிட்ட வேண்டாம். பாட்டு வேணாங்கற, கவிதையும் வா 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 வா. இந்த நேரத்துல போன் ஆஃப் பண்ணி வைக்கிறது இல்லையா? யாரு பாரு. அது அந்த 275 வீட்டு ப்ராஜெக்ட் சொல்லிருந்தேன்ல, பேசுறேன். தண்ணி எடுத்துட்டு வர மறந்துட்டேன். நான் போய் எடுத்துறோம். இதுக்குமா இப்ப கால் பண்ற? அம்மா கிருஷ்ணன் இன்னும் தூங்கலையா? எனக்கு தூக்கம் வரலமா. ஏன்டா இப்படி பண்ற? இந்த நேரத்துல முதல்ல பாட்டி கிட்ட போன் கொடு. பாட்டி கொரட்டை விட்டு தூங்குறாங்க. என்னால வர முடியாதுடா, நாளைக்கு காலையில வரேன். ப்ராமிஸா சரி, நான் ப்ராமிஸா வரேன். இப்ப எனக்கு தூக்கம். சரி, கண்ணை மூடி படுத்து 1 to 100 கவுண்ட். வரேன்டா, நீ தூங்கு. ஓகேமா. என்ன ரவுனி, என்ன சொல்றாங்க? நம்ம பிசினஸ் நல்லா ஆரம்பிக்குது. நம்ம லைஃப்ல ஒன்லி ஹாப்பி மோட் தான். என்ன பேக்கா? சொல்லுங்க சார். நீங்க ஃபுட் டேஸ்டாவே இல்லையே. நான் ரெகுலரா வருவேன். இப்ப பழைய மாதிரியே இல்ல. ஃபுட்ல இல்ல சார், எப்பவும் போல தான் செய்றோம். அதே ஷெஃப் தான் சார். அப்படி இருக்க வாய்ப்பே இல்ல. இருங்க, நான் செக் பண்ணி. வீட்ல சரியில்லைன்னா இங்க சாப்பிட வரோம். இங்கேயும் இப்படி இருந்தா இங்க மட்டும் பே பண்ணுங்க. பிடிக்காம சாப்பிட்டதுக்கெல்லாம் பே பண்ண வேண்டாம். சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் முக்கியம். உங்களுக்கு பிடிக்கலன்னா பே பண்ண வேண்டாம். சொல்லுங்க நீத்து, என்ன விஷயம்? என்ன ரவி, என்ன விஷயம் சொல்லுங்க தானே சொன்னேன். நீத்து, இல்ல பெருசா யாரும் நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. எப்பவுமே இந்த ரீசன்ஸ்லாம் சொல்லக்கூடாது ரவி. அப்படி பார்த்தா வருஷத்துல 4-5 பேர் எப்படி பிசினஸ் பண்றது? சரி, இப்ப என்ன பட வைக்க முடியும்? இல்ல இந்த ஹைவேஸ்ல கொடி ஆட்டி அப்படி சொல்லல ரவி. பட் கொஞ்ச நாளாவே ஃபுட் சாட்டிஸ்ஃபைடாவே இல்லன்னு சொல்றாங்க. இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு போறாரு. ஏன் அப்படிலாம் சொல்றீங்க? நம்ம எப்பவும் போல தானே செய்றோம். என்ன பண்ண முடியும்? நீங்க டேஸ்ட் பண்ணி பாத்தீங்களா? ஐம் ஷூர் உங்களுக்கு பிடிக்கணும் ரவி. நீத்து, வரைம்ஸ் ஃபுட் நல்லா இருந்தாலும் ஏதோ ஒரு ரீசனால உங்களுக்கு செட் ஆகாம இல்ல ரவி, நாளவே நம்ம ரெஸ்டாரன்ட்ல பழைய மாதிரி எல்லா டிஷ்ஷும் டேஸ்ட். இந்த சீசன்ல பொதுவாவே எல்லா ரெஸ்டாரன்ட்லயும் உங்க வைஃப் ஸ்ருதி ரெஸ்டாரன்ட் நல்லா தானே போயிட்டு இருக்கு. பண்ணாங்களே காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் அந்த என்ன அப்படியானு கேக்குறீங்க? நான் இங்க தானே நீத்து ஒர்க் பண்றேன். எனக்கு எப்படி ஸ்ருதி ரெஸ்டாரண்ட் கிட்ட எதுவும் சொல்ல மாட்டாங்க. நானும் எதுவும் கேட்க மாட்டேன். என்ன டவுட்? இல்ல அப்படிங்கிறதுக்காக இங்க சரி. என்ன எப்படி பேசுறீங்க? நான் எப்பவும் இங்க இருந்து வேலையை விட்டு போயிருப்பேன். நீங்க சொல்ற மாதிரி. அப்போ உங்களுக்கு அந்த மாதிரி ஐடியாலாம் வேற பட்டு அப்படிலாம் யோசிக்க வச்சிடாதீங்க. என் மேல உங்களுக்கு என்ன ரவி, நீங்க தான் சொன்ன. இப்படி சொன்னா உங்க ரியாக்ஷன் என்னவா? என் வர்க்க நான் நேர்மையா பண்ணிட்டு இருக்கேன். இனிமே அப்படி பேசாதீங்க, வச்சுக்க மாட்டேன். ரவி, நீத்து, இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. இனிமே அப்படி பேசாதீங்க. calm down. நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். நீங்க அப்படி எல்லாம் யோசிக்கிற ஆள் இல்லன்னு எனக்கு தெரியும் ரவி. சாரி, இனிமே நான் அப்படி பேச மாட்டேன். ஸ்ருதி ரெஸ்டாரண்ட்டுக்கு போனாலும் போயிடுவாரு. எனக்கு போட்டியா ஷடன் யூர் ரெஸ்டாரண்ட். ஒரு ரெஸ்டாரண்ட்டை நான் சீக்கிரமே க்ளோஸ். சரி, நானும் சவாரி கிளம்புறேன். சரி, மதியம் சாப்பிட வந்து. உனக்கும் ஃப்ரெண்ட் வித்யாக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுல, அவங்கள கூப்பிட்டு விருந்து வைக்கலாம். அப்ப முருகனை வீட்டுக்கு வர சொல்லிடுறேன். சிறப்பா ஒரு விருந்து கொடுக்கலாம். சரியா? எங்க விருந்து வைக்க போற? அமெரிக்கால வீட்டுக்கு இருக்கற. வீட்டுக்கு தானே விருந்து கூப்பிடுவேன். இங்க எதுக்குடா கூட்டிட்டு வர? பந்தமா? இந்தா பால நம்ம ஃப்ரெண்ட் தானே. ரெண்டு பூ கட்டுறவங்க, காய்கறி விக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. எனக்கு யாரு அவங்க? அவங்க சொந்த பந்தமா இல்லாம இருக்கு. அந்த பொண்ணு மீனாவோட ஃப்ரெண்ட். நமக்கு ஒண்ணுனா சொந்தக்காரங்க வந்து வைக்கலாம் போறோம். யார கேட்டு இதெல்லாம் பண்றீங்க? ஏன் யார கேட்கணும்? என்ன கிட்டே இருங்க. அவங்க கூப்பிட்டு விருந்து வைக்கிறதுல இது என்ன வீடா மடமா? டேய், கூப்பிடுறத பத்தி யோசிக்கல. நீ எதுக்கு இதெல்லாம் யோசிக்கிற? டேய், உனக்கு பழக்கம். டேய், என் வீட்ல கண்டவங்களுக்கு எல்லாம் விருந்து கொடுக்காது. டேய், அதான் அம்மா வேணாம்னு சொல்றாங்கல. இப்பதான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. நான் இது வரைக்கும் யாரையாவது வீட்டுக்கு கூட்டி வந்து விருந்து முத்து, அப்படி பார்த்தா மீனாக்கு முன்னாடி நினைக்கவே இல்ல. உனக்கு அப்புறமா வித்யா மீனா கூட உங்க கல்யாணத்துக்கு பெருசா எங்களை எதுவும் செய்யல. சரி, அதான் கூப்பிட்டு என்ன ரோனி, கரெக்ட் தானே? அட பாவலியே போனா என்ன உணர்வாலும் தெரியலையே. இல்ல, புதுசா கல்யாணமானவங்களுக்கு விருந்து கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அம்மா, அந்த பொண்ணு உனக்கு ஃப்ரெண்டு தான். எல்லாம் வரவழைச்சா அப்புறம் சொந்தம் கொண்டாட ஆரம்பிச்சிருவாங்கம்மா. இந்த வீட்டுக்கு யாரை கூட்டிட்டு வரணும் வரக்கூடாது நான் தான். அத விருந்து ஹோட்டல் கூட சொல்லியாச்சுல. அத நீ என்ன சொல்ற? கொடுத்தா அந்த விருந்து அவங்க பல வருஷத்துக்கு மறக்க மாட்டாங்க. அதுக்கு தான் வீட்டுக்கு அவ அம்மா வீட்டுக்கு போய் சமைச்சு போட்டு அங்கேயே விருந்து கொடுக்க சொல்லு. விருந்து கொடுக்கணும் கொடுக்க கூடாது நீங்க சொல்லாதீங்க. டேய், நான் என் வீடு உங்க பேர் எழுதி வச்சுக்கோங்க. உங்க வீட்டுக்கு கூட்டல போதுமா? அப்படி வா வழிக்கு. நீங்க இவ்வளவு பேரு அவங்க இருக்கும்போதே ஏதாவது ஏடா கூடமா பேசி விட்டுருவீங்க. இதுக்கு அதெல்லாம் நான் வெளில ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போய்க்கிறேன். விருந்து இதத்தானே நானும் சொன்னேன். அதை முடிவு பண்ண வேண்டியது நான் பார்க்க மட்டும் தான் சமப்பா. ஏ, எங்களெல்லாம் பார்த்தா மட்டும் நல்ல மனுஷனாக முடியாது. அந்த மனுஷத்தன்மா மனசுல இருக்கணும். இங்க விருந்து கொடுக்கறான்னு சொல்றீங்கல்ல, அப்ப உங்களுக்கு மட்டும் மீனா இருக்கு. ஓ, என்னமோ உன் பொண்டாட்டி சமைச்சு போட்டு தான் நாங்களா சாப்பிட்டு. நான் கவனிச்சுக்கிறேன். ஏய், நீ வாடா. ச்சே, உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். இந்த வித்யா ஆல்ரெடி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஏதாவது கேட்டா கண்டிப்பா உடனே வச்சிருப்பா. எங்கடி இருக்க? வீட்ல தான். சரி, நான் சொல்றத கேளு. அப்புறம் என்ன விருந்துக்கெல்லாம் கூப்பிடுற?
ஆனா உன் மாமியார் அந்த மீனாவும் முத்துவும் உனக்கு விருந்து வைக்க போறாங்களாம். ஓ, உனக்கு எங்க இதெல்லாம் தோண போகுது? முத்துக்க உன் வீட்லயா? வீட்ல வைக்கிறதா சொன்னாங்க. ஏதோ ஒரு ஹோட்டலுக்கு விருந்துக்கு கூட்டிட்டு போறாங்களாம். நல்ல விஷயம் தானே. எங்க பாரு வித்யா, அவங்க விருந்து கொடுக்க இதுக்கு முன்னாடி அப்படி என்ன நான் உன்னை பத்தி உளர்ன? அவங்க பக்கம் சாய ஆரம்பிச்சிட்டியே. அவங்க உளருவா, நீ எதுவும் சொல்லி வச்சிடாத. அவங்களுக்கு என்ன பத்தியே பேசிட்டு இருப்பாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காதடி. அந்த மீனா பத்தி வேலையே. அவ என்ன கேட்டாலும் மனசுக்குள்ள ஸ்ரீராம ஜெயம் சொல்ற மாதிரி ரோஹித் கிண்டலா? பின்ன என்னடி, அவங்க சும்மா என்ஜாய் பண்ணிட்டு வரலான்னு பார்த்தா அங்கேயும் போய் உன் பிரச்சனையை தூக்கி ஜாலியா என்ஜாய் பண்ண போறேன். மத்த எதை பத்தி நான் யோசிக்க அப்புறம் ஏன் சந்தோஷம் தான் போகும். பாய். வெரி குட் கிரிஷ். இதே மாதிரி நீ எப்பவுமே நல்ல படிக்க நல்ல மார்க் தானே வாங்கியிருக்க. அப்படியே முகத்தை சோகமா வச்சிட்டு இருக்க. எழுதிட்டு போ, நீ தான் எல்லாத்துலயும் நல்ல மார்க். எனக்கு அதுதாம்மா எழுத வராது. அப்பாவை பத்தி எழுத சொல்றாங்கம்மா. என்ன டாபிக் தெரியுமா? என்ன டாபிக்? அப்பா எனக்கு தான் அஃபெக்ஷன் எப்படி இருக்குன்னு தெரியாதுல்ல. மா சொல்லுமா, நான் எப்படி இந்த எஸ்ஸே எழுத? உன் அப்பா இறந்துட்டாரு, போதுமா? அவன்கிட்ட எதுக்கு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? வேற என்னடி பண்றதுன்னு சொல்ல முடியல. அம்மா டா. கிருஷிக்கு என்ன புரிய ஆரம்பிச்சிருச்சு. வார்த்தையா வெளியே வருது. கண்டிப்பா கிருஷ் அவரோட பையனா. மகேஸ்வரி, இந்த தேங்க்ஸ்மா. என்ன கல்யாணி, ஏன் மார்க் எடுத்திருக்கான்? அவன் எப்பவுமே நல்லா படிக்கிற பையன். நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன வருது? அவர் சொந்த ஊர்ல போய் திதி கொடுக்கணும்னு. என்னால எப்படிமா வர முடியும்? நீதானே அவருக்கு ஒரே பொண்ணு. அவர் சொந்த ஊர்ல போய் திதி கொடுக்க. என்னால எப்படிமா வர முடியும்? நீதானே அவருக்கு ஒரே பொண்ணு. இதெல்லாம் சம்பிரதாயப்படி அதனால தவறாம பண்ணணும். அவர் இருந்தப்போ உனக்கு எனக்கும் எதுவும். அதுக்காக நம்ம கடமையை நம்ம செய்யாம இருக்க கூடாதுடி. ஒழுங்கா பண்ணாதான் நம்ம பிள்ளைங்களோட எதிர்காலம் நல்லா இருக்கும். நீ இப்படி ஒரு குண்டு தூக்கி போடுற? தீபாவளிக்கு அவங்க ஊர் பக்கத்துல தான் அப்பா ஊரும் இருக்கு. அன்னைக்கு இந்த ஊர்ல இருந்தா கூட பரவாயில்ல, நான் ஏதாச்சும் ஒண்ணு சொல்லிட்டு வந்துருவேன். கேள்வி கேட்பாங்க. புரிஞ்சு. ஆனா அவர் இருந்த வரைக்கும் நம்மள சந்தோஷமா பாத்துக்கிட்டாருல. உன் மேல வர முடியாதா? மா, என்னைக்கு என்னோட நிலைமையை புரிஞ்சுக்கல. இங்க பாரு கல்யாணி, கிருஷ்ண முன்ன மாதிரி சின்ன பையன் இல்ல. இருக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். அடம் பிடிக்கிறான் கல்யாணி. உங்க அப்பாவுக்கு வான்ல பாத்தியா எங்க அம்மா எப்படி பேசுறாங்கன்னு பாரு. இல்ல ரோகிணி, மா நீ என் கூட தான் இருக்கணும் தீபாவளிக்கு. மா ப்ளீஸ் மா ப்ளீஸ் மா ப்ளீஸ் மா. இப்ப வருவல? சரி நான் வரேன். தேங்க்ஸ் மா. तो हेलो फ्रेंड्स, कैसे हो सभी लोग? उम्मीद करते अच्छे होंगे। तो फ्रेंड्स, आज हम आपसे शेयर करने वाले हैं कुछ इम्पोर्टेंट बातें। तो गाइस, जैसे कि आप हमें ये बताएं कि आपको सबसे ज़्यादा फलों में क्या पसंद है और क्या ज़रूरी है। तो हम बात करते हैं एक कीवी फल होता है जो बहुत ज़रूरी भी होता है खाना, वो बहुत ही अच्छा होता है। तो आप कीवी खाएं, वो थोड़ा खट्टा तो होता है पर बहुत अच्छा होता है और टेस्टी भी होता है। तो कितने लोग कीवी खाते हैं? और एक फल और होता है जैसे कि आम जो फल है वो सभी को ज़्यादा पसंद होता है। बहुत लोग होते हैं बहुत काफ़ी पसंद होता है और बहुत सी चीज़ें हैं। तो अनार जो होता है वो भी बहुत ही लाभदायक है और आपका खून भी बढ़ाता है। और उसमें अगर आप चुकंदर जो होता है ना मिक्स करके और अनार का में मिक्स तो होता ही एक है, फिर भी अगर आप घर पे निकालना चाहते हैं तो अनार और चुकंदर का उसे अच्छे से पहले काट ले छोटे छोटे, क्योंकि या कद्दूकस कर ले तो ज़्यादा आसानी रहेगी उसे मिक्सी में जूस निकालने की। तो उसे थोड़ा सा कद्दूकस कर ले या थोड़े छोटे छोटे टुकड़े कर लें, जिससे कि आपकी जो मिक्सी है वो भी ख़राब ना हो। और आपको
कैसे ब्लॉग पसंद है। जैसे कि मैं खाने से रिलेटेड ही वीडियो बनाती हूँ, और हमें कमेंट्स में ज़रूर बताएं आपको कौन सी सब्ज़ी सबसे ज़्यादा अच्छी लगती है। तो ये सब आपसे डिस्कस करना ज़रूरी है, क्योंकि हेल्थ से कोई मजाक नहीं है। कहीं लोग ऐसे कहते हैं ना कि हमें अनार का जूस अच्छा नहीं लगता, और अनार के जूस में ये भी बात है कि उसे हम थोड़ी देर रख देते हैं तो वो कड़वा हो जाता है। तो अनार का जूस अगर आप पिए तो तुरंत की तुरंत पी ले। तो हमें कमेंट्स करके ज़रूर बताएं आपको पसंद है या नहीं, या मतलब और भी अच्छा एक कीवी और अनार का जूस, और वो भी होता है एक, क्या बोलते हैं उसे, बहुत से चीकू भी खाते हैं। चीकू अच्छा ज़्यादा नहीं लगता, पर थोड़ा सा अजीब सा टेस्ट रहता है चीकू का, पर बहुत से लोग लेते हैं चीकू भी। तो हमें कमेंट्स करके जो बताना आपको कौन सा फल सबसे ज़्यादा अच्छा लगता है, चीकू, कीवी या अनार या आम। तो बहुत सारे फल हैं जो आप चॉइस कर सकते हो। तो प्लीज़ हमें कमेंट्स करना, हम आपको नेक्स्ट वीडियो में कुछ और बताएंगे अच्छे से रिलेटिव, जिससे आपको और अच्छा लगे। ठीक है गाइस, तो सभी लोगों को, सभी फ्रेंडों को बाय बाय, टेक केयर। मिलते हैं हम नेक्स्ट व्लॉग में।